எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜெபமும் உபவாசமும் தேவ ஆசீர்வாதங்களை நம்மிடமாக கொண்டு வரும் கருவிகள் என்பது உண்மையாயினும் அவைகள் மட்டுமே நமக்கு தேவ தயவை பெற்று தந்துவிடும் என்பது உண்மை அல்ல. முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு வழிகள் செவ்வையாக்கப்பட வேண்டும். அந்த பாதை வழியாகத்தான் தேவன் நம்மிடம் வந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எனவே நம்முடைய தேவைகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் கடந்த காலத்தில் நாம் நம் போக்கிலே வாழ்ந்த தவறினை உணர்ந்து மனஸ்தாபப்பட வேண்டும். நன்மைக்காக மன்றாடும் முன்பு தேவனின் மன்னிப்பிற்காக மன்றாட வேண்டும். அப்போது அவர் மனமிறங்கி மன்னிப்பதோடு நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை தந்திர முன் வருவார். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கம் தடைபடுவதற்கு எது காரணம் என்பதை உணர்ந்து அதை சரி செய்யும் போதுதான் அவர் நம் வாழ்க்கையில் வந்து உதவி செய்வதற்கான வழி ஏற்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.